Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 983 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஒரு வழியா அந்த ஒனியாஷிமாவோட என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த உடனே கின்னோட டீம் அப்படியே சுத்தி முத்தி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸுமே இல்ல. இருந்த ஒரு 3-4 பேருமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு இந்த வேலையை பார்த்தது ஸ்டா ஹேட் தான். பரவாயில்லையே அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்களேன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு கூலா இருக்கானுங்க. யோகரோ பார்த்துட்டு கடுப்பாயிருவாரு. பின்ன வெக்கேஷனுக்கு இங்க வந்திருக்கானுங்க, அவங்க மட்டும் அலாட்டா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இவங்க எல்லாம் வெத்து வேட்டா இருப்பானுங்க. ஏன்டா இப்படி சொங்கி பயிலுக மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் வேகமா தான் இருந்து தொலைங்களேன்டா, தேவையில்லாம அக்கசாயா மெம்பர்ஸையும் டவுன் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்கள திட்டிட்டு இங்க மனுஷன் சந்தோஷப்படுவாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்க வந்து சேர்ந்ததே பெரிய அதிசயம். அதையே அவரால் நம்ப முடியல. அதே நேரம் இங்க நம்மளே கப்பலை கொண்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கசாயா மெம்பர்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகி பேக் என்ட்ரன்ஸுக்கு போறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க கப்பல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு போனாங்கன்னா எனிமி ஆளுங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா கப்பல் எல்லாத்தையுமே கொளுத்திடுவாங்க. அண்ட் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும், வச்சு செதுக்கிடுவானுங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் அங்க கின்னு எல்லாரும் கப்பலை விட்டு இறங்குங்கன்னு இறக்கி விட்டுட்டு ஓகே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எல்லாம் காட்டு கத்துவாங்க. இங்க நம்ம ஆளுகளுக்கு ஒன்னும் புரியல என்ன பண்ண போறானுங்கன்னு. உடச்சு தள்ளுங்கடான்னு சொன்ன அடுத்த செகண்ட் டம்மு டிம்முன்னு பயங்கரமா உடச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பழுகெல்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துருவானுங்க, என்ன இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அவங்க கப்பலையே அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சு உடச்சு நொறுக்க முடிச்சுட்டு நேரா கரைக்கு வந்துட்டாங்க. வரும்போதே கின்னு சொல்லிடுவான், 2 குரூப்பா ஸ்பிளிட் ஆக போறோம், ஒன்னு கின்னு இன்னொன்னு டெஞ்சிரோ. சோ யாரு வேணாலும் யாரு பக்கம் வேணாலும் போலாம், எல்லாருமே பேக் என்ட்ரன்ஸுக்கு தான் போறோம்னு அங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இங்க பிராங்கி பாத்தீங்கன்னா பச்சையா பிடிச்சு திட்டிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க இந்த கப்பலை சரி பண்றதுக்கு படாத பாடுபட்டாங்க. இப்போ ஒரே செகண்ட்ல இப்படி காலி பட்டானுங்கன்னா அட அறிவு கட்ட முட்டா பலிகளா, கப்பலை மூழ்கடிச்சாடா மறப்பீங்க, வேற ஏதாச்சும் வழி இருந்தா அதை பண்ணலாம்ல, இப்போ ரிட்டர்ன் எப்படிடா போவீங்க, அதுக்கப்புறம் உங்களால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொன்னா கின்னு பார்த்துட்டு நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நாங்க இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி வரல, அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ரிட்டர்ன் ஷிப்பும் தேவையில்லை, ஒன்னா ஜெயிப்போம் இல்ல இங்கே சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. லூஃபிக்கு புரிஞ்சு போச்சு அவங்க என்ன நோக்கத்துல போயிட்டு இருக்காங்கன்னு. இப்ப கப்பல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முங்கி போச்சு. கைடோ வந்து இனி ஏதாச்சும் கப்பல் வந்திருக்குன்னு பார்த்தா கூட எதுவும் தெரியாது. ஏன் மயக்கத்துல இருக்காங்களே அவங்க எந்திரிச்சு பார்த்தா கூட இங்க வந்த கப்பல்லாம் எங்க போச்சு, ஓ வந்த உடனே ரிட்டர்ன் போயிருச்சு போல நினைச்சிட்டு அவங்களே விட்டுருவாங்க. அப்படித்தான் இப்ப நிலைமை. ப்ரூக்கெல்லாம் அசந்துருவான். சாமுராய்ஸ் எல்லாம் எவ்வளவு மன உறுதியான ஆளுங்கன்னு சொல்லி கூட இருந்து பார்த்திருக்கான். ஆனா இது பயங்கரமான கான்பிடென்ட். ஏன்னா எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம அவங்க வந்த கப்பலை கம்ப்ளீட்டா காலி பண்ணிருக்காங்க. உயிரை பத்தி கவலையே படல, ஒன்னா ஜெயிக்கணும் இல்ல சாகணும், அந்த எம்பரரை எப்படியாச்சும் காலி பண்ணுங்கிற வெறியில இருக்காங்க. இங்க இவங்க 2 பேத்தோட தான் காமெடி. சாப்பர் பார்த்துட்டு ஆமா இப்படி கப்பலை உடச்சிட்டாங்களே எப்படி தப்பிப்பாங்கன்னு கேட்டா ரோபின் அவங்கள பயமுறுத்துற மாதிரி வேற எப்படியும் கடலை முங்கி அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லுவாளா. ஐயோ அப்படின்னா நம்மளும் நம்ம கப்பலை உடச்சுதான் மறைக்கணுமா, அப்ப நம்மளும் தண்ணியில முங்கி சாக போறோமான்னு சொல்லிட்டு பதறுவாங்களா. பிராங்கி பச்சா திட்டுவான், அறிவு கட்டவனெல்லாம் கப்பல் மேல மட்டும் கைய வச்சிங்க கைய நொறுக்கி போடுவான் நொறுக்கின்னு. நிறைய கப்பல்னா தான் அங்கங்கன்னு பார்க் பண்ணி எப்படியும் மாட்டிக்குவாங்க. 1-2 கப்பல் தானே, எப்படியும் சந்து பொந்து இன்று எடுக்குன்னு எங்கேயாச்சும் மறைச்சு வச்சுக்கலாம். அதனால வேற எங்கேயாச்சும் மறைச்சு வைக்க இடம் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பரும் கேரட்டும் அப்படியே தேடிட்டு போவாங்க. பிரிட்ஜுக்கு அடியில ஒரு இடம் இருக்குது. ஆனா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. என்னடான்னா கைடோவோட ஆளுங்க அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே இவங்களை லுக் ஊட்ட மாதிரி தெரியல. அப்படின்னு இங்க இருந்து சாமுராய்ஸ்க்கு என்னாச்சு, அவங்க யாரையுமே காணுமே. அண்ட் அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க எல்லாருமே கிஃப்டர்ஸுங்க, அதாவது பவர் யூசர்ஸ், ஆர்டிபிஷியல் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க. அப்படின்னா நம்ம வந்ததை எனிமீஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல, இனி சண்டை தான் சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா ரோபின் பார்த்துட்டு ஏன்டா கூறுகட்ட குப்ஸுங்க மாதிரி உளறிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. அப்ப நம்ம யூஸ்டஸ் கிட்ட இருக்கானே அவன் பிரிட்ஜ்ல இருந்து இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போவான். அப்போ ஒரு ஆர்க்க ஒன்ன கிராஸ் பண்ணி போவான். பாத்தீங்கன்னா அவன் கெட்டப்பே டோட்டலா மாறிடும். அவன் மட்டும் இல்ல அவன் ஆளுகளோட கெட்டப்பும் கம்ப்ளீட்டா மாறிடும். எப்படின்னா கைடோவோட ஆளுங்க ட்ரெஸ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த கெட்டப்புக்கு மாறிடுவாங்க. என்னடா இது என்ன நடக்குது, கச்ச கன்றாவியா இருக்கேன்னு கதறிட்டு இருப்பான். லூஃபி வீம்புக்குனே கூப்பிட்டு எப்பா ஜாக்கி உன் ட்ரெஸ் அருமை நல்லா எருமைக்கு போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு விழுந்து சிரிப்பா. அது இன்னுமே அவனுக்கு வெறியாகும். இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல நம்ம கின்னு தான். இது அவனோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டெக்னிக் தானே. இதுதான் கின் கிளாத்திங் கம்பெனி. மேல சிம்பலை பாத்தீங்களா, இதை தாண்டி போனா அந்த அடியாளுங்க என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த கெட்டப்புக்கு மாறிடுவாங்க. கின்னுக்கு நல்லாவே தெரியும் இவங்க எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கான பைரட்ஸுங்க தான். சொல்ல போனா இவங்க இஷ்டத்துக்கு இப்ப உள்ளேயும் வந்துட்டாங்க. ஆனா வில்லனுங்களோட ஆளுங்க எல்லாம் ஓவர் டேலண்டான ஆளுங்க. இவங்களை விட 5 to 6 மடங்கு அவங்களோட போர்சஸ் அதிகமா இருக்குது. அவங்க கூட எல்லாம் சண்டை
போட்டுட்டு கடைசியில போய் கைடோ கூட சண்டை போட்டா இவங்க கிட்ட சுத்தமா எனர்ஜி இருக்காது. அப்புறம் சண்டை போட முடியாது, சாவடிச்சு பொட்டியில வச்சு அனுப்பிடுவான். அதனால தான் சேஃப்டி காண்டி இப்படி பண்ணானாமா. கில்லருமே அதான் சொல்லுவான், தேவையில்லாம சின்ன சின்ன பொடிசும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த ஒரு பிளானை யூஸ் பண்ணி டைரக்டா கைடோ கிட்டே போயிடலாம். ஏன்னா நம்மளோட இலக்கு அதானேன்னு சொன்ன உடனே சரி ஓகே. இப்ப இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, நம்மளால கிராஸ் பண்ணி வரணுமே. ஃபர்ஸ்ட் நம்ம லூஃபி, அவனுக்கு தான் கொலா மாசா இருக்கும். ஐ சூப்பர் சூப்பர்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து நம்ம சாப்பர், அவனுக்கு கியூட்டா இருக்கும், தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வந்து அவங்க கம்ப்ளீட் ட்ரெஸ் மாறி இருன்னு வைங்க. இப்போ மொத்த பேருமே கைடோவோட ஆளு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம். இருக்காங்க. உடனே லூஃபி கின்ன பாராட்டி தள்ளுவான், யப்பா உன் கின் கிளாத்திங் கம்பெனி வேற லெவல்ல இருக்குது, நீ வேணா ஒரு பிராண்ட் ஒன்னு ஆரம்பிய, தாறுமாறா பிச்சுக்கிட்டு போகாது. என்ன சொல்றேன் உடனே, உங்க பாராட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு என்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களை மாத்திருக்கேன். நீங்க தேவையில்லாம உங்க ட்ரெஸ்ஸை கலட்டுறதோ இல்ல ஏதாச்சும் கிளியறதோ இல்ல தெரியாம டேமேஜ் ஆயிருச்சுனாலோ உங்களோட ஒரிஜினல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுவீங்க. அதனால கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். அப்புறம் மேல ஏறி போய் நின்னுகிட்டு நம்ம ஒரு வழியா கைடோவோட இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம கண்ணு முன்னாடி தான் எனிமீஸ் எல்லாருமே இருக்காங்க. நம்ம போராட்டத்தை முழு வெறியோட போராடணும். தேவையில்லாத சண்டையை அவாய்ட் பண்ணிருங்க. நம்மளோட கோலே அந்த கேஸல ரீச் பண்ணணும். அங்க இருக்க மெயின் ஆளை காலி பண்ணிட்டாலே எல்லாம் முடிஞ்சது. சோ முயற்சியை விட்டுறாதீங்க, இதுதான் நமக்கு இருக்க கடைசி வாய்ப்புன்னு அவனால எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க எல்லாத்தையும் வெறியேத்தி விட முடியுமோ அந்த அளவுக்கு வெறியேத்தி விடுவான். இதுக்கப்புறம் கேசலுக்குள்ள போனாங்களா, கைடோ பிக் மாமா பார்த்துட்டு என்னென்னலாம் ரியாக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.